இன்றைக்கி நம்ம கன்சியூமர் ரைட்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்சிடெண்ட்டோட கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் வந்து கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு சளி இருமல் மருந்து குடிச்சு கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க கிட்னி ஃபெயிலியரால் பரிதாபமாக இறந்து போனாங்க. இப்போது இந்த மருந்தில் 0.1% அளவுக்கு இருக்க வேண்டிய டயத்தலின் கிளைகால் அப்படின்ற கண்டென்ட் வந்து 48.6% அளவுக்கு வந்து சேர்த்துருக்காங்க அந்த கம்பெனியோட லாபத்துக்காக. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை முறையான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டு, ப்ராடக்ட் டெஸ்ட், சேஃப்டி டெஸ்டிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அனுப்பியிருக்கணும். ஆனால் அதை பண்ணல. அடுத்து வந்துட்டு இதோட பியூரிட்டி என்ன, குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த மருந்தோட அந்த ப்ராடக்டோட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணலை. 3வது கட்டு, இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சியூமர் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும். அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து கோல்ட்ரிஃப்ன்றது பெரிய கம்பெனி, நேஷனல் லெவல் ரெப்யூட்டட் கம்பெனி, அதனால் வந்து இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த உரிமை என்னென்னா, ரைட் டு சீக் ரெட்ரஸல், தீர்வு காணுறதுக்கான உரிமை. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறதோ இல்லைனா இந்த செயலை செஞ்ச கம்பெனிஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்டை வந்து ரீகால் பண்ணலாம், அந்த ப்ராடக்டை வந்து தடை செய்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த உரிமைகளில் வரும். அடுத்து இறுதியாக இருக்கிறது மிக முக்கியமானது என்னென்னா கன்சியூமர் அவேர்னஸ், அதுக்கான ரைட்ஸ். இப்போது இந்த ரைட்ஸ்லாம் கன்சியூமர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது பற்றின அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் என்ஜிஓஸ் இவங்களாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், கன்சியூமர்ஸ் போய் சேர்க்கணும். ஆனால் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதில் 6 வகையான ரைட்ஸில் எந்த ரைட்ஸுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயமா இருக்குது.